ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஓஷன் ஆஃப் புக்ஸ். கிருஷ்ணரும் பலராமனும் மதுராக்கு கம்சனை பார்த்துக்கா போயிட்டு இருக்காங்க. போற வழியில கிருஷ்ணன் வந்து ஒரு இளம் பெண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இல்லை. பொண்ணுக்கு கூழ்லாம் விழுந்து ஃபிகர்ஸ்லாம் டிஸ்ஃபார்ம்டா இருக்குது. உடனே கிருஷ்ணர் வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து போறாரு. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த பொண்ணு சொல்றாங்க, என் பேர் குப்ஜா அப்படின்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு அழகான பையன் இந்த பொண்ணு கிட்ட பேசினதே இல்லை. உடனே கிருஷ்ணர் வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு, சரி நான் உங்களை மறுபடியும் வந்து பார்ப்பேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் போயிடுறாரு. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நியூஸ் வருது. இது மாதிரி கம்சனை வந்து கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு 17 வருஷ பையன் வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. உடனே குப்ஜா வந்து கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டே இருக்கும்போது சடனா கிருஷ்ணர் வந்து அந்த குப்ஜா அவங்களோட குடிசை கிட்ட வர்றாரு. கிட்ட வந்து அந்த பொண்ணை வந்து தொடுறாரு. அந்த பொண்ணை தொட்ட உடனே அந்த பொண்ணோட கூண்லாம் போய் அந்த பொண்ணு வந்து ஒரு அழகான இளம் பெண்ணா மாறுறாங்க. உடனே அந்த பொண்ணு கேட்குறாங்க, கிருஷ்ணா எனக்கே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு கிருஷ்ணர் சொல்றாரு, இன்னுமே எனக்கு தெரியல, போன ஜென்மத்தில், அதாவது நான் ராமராவதாரம் இருக்கும்போது போன ஜென்மத்தில் வந்து நீ தான் சூப்பர் நகை, உனக்காக நான் இந்த ஜென்மத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் குப்ஜாக்கு அவங்களோட பூர்வ ஜென்ம கதையை சொன்னது தான் இந்த லங்காஸ் பிரின்சஸ் ரிட்டன் பை கவிதா கேன். இந்த புக்கோட சம்மரி நம்ம 3 பார்ட்டாக பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் வந்து த ஸ்டோரி ஆஃப் மீனாட்சி, செகண்ட் வந்து த ரைஸ் ஆர் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சூப்பர் நகை, ஃபைனல் வந்து த சூப்பர் நகைஸ் ஃபைனல் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணி இந்த சம்மரியை பார்க்கலாம். ஆத்தர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இலங்கையை சொமாலி, மாலி, மலையவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரதர்ஸ் வந்து இலங்கையை வந்து ஆண்டிருக்காங்க. இவங்க எல்லாமே அசுரகுலத்தை சேர்ந்தவங்க. இந்த சுமாலி இன்னொரு அசுரகுலத்து பெண்ணை தாரகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க, 2 பையன் 1 பொண்ணு. இந்த பொண்ணோட பேர் வந்து கைகேசி. கைகேசியோட இளமை காலம், அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே வந்து இலங்கையை தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல விஷ்ணு அசுரர்களை வந்து தோக்கடிச்சுட்டு இலங்கையை வந்து கைப்பற்றுறாரு. இலங்கையோட மன்னனா ரூலரா குபேரனை வந்து பிளேஸ் பண்றாரு விஷ்ணு. இதால சுமாலி, அவங்களோட ஃபேமிலி, தாரகை, கைகேசி எல்லாருமே வந்து காட்டுக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க காட்டுல வந்து ஒரு குடிசை அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கைகேசி வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க, திருப்பியும் நான் இலங்கையை ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும், அசுரர்கள் வந்து தேவர்களோட சண்டை போட முடியாது, அதுக்கு வந்து ஒரு அசுர சக்தி பிளஸ் ஒரு தேவ சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும். அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, ரிஷி விஸ்வராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் யாருன்னா குபேரனோட அப்பா. பிளஸ் இந்த ரிஷி விஸ்வராஸ் வந்து ஒரு நிறைய அவரோட லைனேஜ் பார்த்தீங்கன்னா அவரோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து பிரம்மா, அப்புறம் அகஸ்தியர், நாரதர்லாம் வந்து இந்த ரிஷியோட ரிலேட்டிவ்ஸ். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவரும் வந்து 2வது கல்யாணம் ஆக்சுவலாக, ஏன்னா குபேரனோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் மனைவி. கல்யாணம் பண்ணிட்டு கைகேசியோட அவரும் வந்து காட்டில் வந்து வாழ்றாரு. இவங்களுக்கு வந்து ஒரு 3 ஆண் குழந்தை பிறக்குது. ஃபர்ஸ்ட் பையன் வந்து ராவணன், செகண்ட் பையன் வந்து கும்பகர்ணன், 3வது பையன் வந்து விபீஷணன். இந்த 3 பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க. கைகேசிக்கு வந்து அந்த டைம்ல கைகேசிக்கு வந்து 4th பிரெக்னன்சி நடக்குது. அப்ப கைகேசிக்கு வந்து அவங்க கைகேசி என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வந்து 4வதும் வந்து ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கணும், ஏன்னா இவங்களாம் சேர்ந்துதான் லங்கா வந்து மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்தது வந்து ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து அவங்க ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தையா பிறந்ததுன்னு சொல்லிட்டு பிடிக்கல. பிளஸ் அந்த குழந்தை வந்து ஒரு ரொம்ப பெரிய நெயில்ஸோட ஒரு அசுரகுலத்துக்கே பிறந்த ஒரு பெண் மாதிரி பிறந்திருக்குது அந்த குழந்தை. அதை வந்து கைகேசி வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க. பிளஸ் இந்த குழந்தை பிறந்த உடனே ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் எல்லாருமே அந்த சின்ன சிசுவை வந்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கைகேசி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபைனலி அந்த குழந்தையோட இருக்கிறதுலேயே ஒரு அழகான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணு தான். அதால அந்த அழகான கண்ணு இருக்கிறதால எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றாங்க. மீனாட்சி வளரும் போது பசங்களுக்கு தான் அந்த ஃபேமிலியை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கைகேசி எப்போதுமே ராவணனோட புராணத்தை தான் பாடிட்டு இருக்காங்க. ராவணன் பெரிய ஆளா வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிளஸ் ராவணன் அந்த சின்ன வயசுலயே 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள்ல வந்து கரைச்சி குடிச்ச ஒரு பையனாவே வளர்றாங்க. அதால கைகேசி வந்து அப்பயே ராவணனுக்கு வந்து 10 தள்ள ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அந்த ரிஷி, அதாவது மீனாட்சியோட அப்பா, அந்த ரிஷி பாத்தீங்கன்னா எப்போதுமே கடைசி பையன் விபீஷணன் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கிறார். ஏன்னா இந்த பிரதர்ஸ்லேயே விபீஷன் இஸ் ஒன் ஹூ இஸ் ரைட் அண்ட் வெரி வைஸ், ஓகேங்களா. அதெல்லாம் அவருக்கு அந்த விபீஷன் மேலேயே அவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். கும்பகர்ணனுக்கு மீனாட்சியை பிடிக்கும், மீனாட்சிக்கும் கும்பகர்ணனை பிடிக்கும். ஆனா கும்பகர்ணனுக்கு எல்லாத்தோட அவங்க அண்ணன் ராவணன் வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரி பாக்குறாரு. ஹி அடோர்ட்
ஹிஸ் பிரதர். அதால எப்போதுமே ராவணனுடைய கும்பகர்ணன் இருக்காரு. ஸோ மீனாட்சி தனிமைப்பட்டு போடுறாங்க. அவங்க வந்து அவங்களோட தனிமையை வந்து போக்கணும்னா ஒரே ஆள் யாருன்னா அவங்க பாட்டி, கிராண்ட் மதர் தாரகை. எப்போதுமே இவங்க தாரகையோடு தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனாட்சிக்கும் ராவணனுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது, ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னென்னா அவங்க 2 பேரும் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். போத் ஆர் செல்ஃப் சென்ட்ரிக் பர்சன். ப்ளஸ் அவங்க நினச்ச விஷயத்தை அடையாமல் விடவே மாட்டாங்க. எந்த எக்ஸ்டென்ட் வேணால் அவங்க 2 பேரும் போவாங்க அவங்க நினச்ச விஷயத்தை அடையிறதுக்கு. இந்த சிமிலாரிட்டி 2 பேருக்குமே இருந்துச்சு. ராவணனுக்கும் தெரியும் மீனாட்சி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ராவணன் எப்போதுமே மீனாட்சி கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். ஏன்னா எப்போ சண்டை வந்தாலும் மீனாட்சி அவங்களோட நெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு ராவணனை வந்து கீறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் எழுதியிருக்காங்க. இதனாலே ராவணன் வந்து தான் மீனாட்சிக்கு வந்து சூர்பனகை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து ஆத்தர் வந்து பண்ண. ராவணன் குபேரனை ஜெயிச்சுட்டு இலங்கையை வந்து கைப்பற்றுறாரு. உடனே என்டையர் ஃபேமிலி வந்து இலங்கைக்கு மூவ் ஆகுறாங்க. ராவணன் வந்து ஒரு நல்ல ரூலர் தான். ஓகே, நல்ல கிங்காக இருக்கிறாரு அந்த தேசத்துக்கு. கோல்டன் பேலஸ், எல்லார் வீட்லேயும் கோல்டு. அந்த இலங்கையில் வந்து ஏழைகளே இல்லை, அதுமாரி ஒரு சுச்சுவேஷன் தான். பட் ராவணன் ஹேஸ் இஸ் ஓன் கேரக்டர். ஓகேங்களா, இஸ் அ வெரி கிரீடி பர்சன். ஹி வாண்ட்ஸ் மோர் மணி, மோர் வெல்த், மோர் பவர் அண்ட் மோர் விமன். ஓகே, ஆனால் ராவணனுக்கு வந்து அந்த அசுர சக்தியும் தெய்வ சக்தியும் அந்த காம்பினேஷன் இருந்ததால அவர் வந்து ஒரு ஃபார்மிடபிள் கிங்காக இருக்கிறார். யாருமே அவரை வந்து ஜெயிக்க முடியல, யாருமே அவர் கிட்ட நெருங்க கூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மிடபிள் கிங்காக வந்து ராவணன் இருக்கார். ஆனால் மீனாட்சிக்கு ராவணனோட அந்த லஸ்ட் ஃபார் விமன், அந்த சீக்ரெசிலாம் நல்லாவே தெரியும். இதுதான் வந்து மீனாட்சிக்கு ஒரு பெரிய ஹோல்டு. அது நம்ம போக போக கதையில் போக போக நம்ம பார்க்கலாம். இதுமாரி ஒரு சமயத்தில் தான் ராவணன் வெட்ஸ் மண்டோதரி. ஓகேங்களா, ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் கல்யாணம் நடக்குது. அது பெரிய கிராண்ட் வெட்டிங்காக நடத்துறாரு. பக்கத்து தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு, நண்பர்களை கூப்பிட்றாரு, ப்ளஸ் எனிமீஸையும் கூப்பிட்றாரு. ஓகே, பிகாஸ் யூ வாண்ட்ஸ் டு ஹேவ் அ வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன். இதில் ஒரு முக்கியமான ஆள் தான் வித்யுஜீவா. அந்த வித்யுஜீவாவை பார்த்த உடனே அந்த கல்யாணத்தில் வந்து மீனாட்சி வந்து வித்யுஜீவா பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஷி ஃபால்ஸ் ஃபார் ஹிம். ஆனால் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கிற வித்யுஜீவா. ப்ளஸ் வித்யுஜீவா மீனாட்சி கிட்ட வந்து ரொம்ப கேரிங்காக வந்து பேசுகிறார். இது வரைக்கும் எந்த ஒரு ஆளும் வந்து இவ்வளோ கேரிங்காக வந்து மீனாட்சி கிட்ட பேசினதில்லை. பிகாஸ் மீனாட்சி ஹஸ் பீன் அபண்டன்ட் ஃப்ரம் த பிகினிங், ரைட்டு? அந்த ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுவே மீனாட்சிக்கு வந்து வித்யுஜீவா மேலே ரொம்ப பிரியம் வரதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ப்ளஸ் மீனாட்சியோட பெண்மையை வந்து மீனாட்சி வந்து உணர்றாங்க. ஓகே, கரெக்டாக இன்னும் 30 days கழிச்சு கும்பகர்ணனுக்கு மேரேஜ் நடக்குது. அதுக்கும் வித்யுஜீவா வராது. அந்த டைமில், அந்த மேரேஜ் டைமில் மீனாட்சி அண்ட் வித்யுஜீவா தே மேக் லவ் வித் ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சு ராவணன் உடனே வித்யுஜீவை பிடிச்சி ஹி வாண்ட்ஸ் டு பி ஹெட், தலையை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே மீனாட்சி போய் கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. இந்த சென்ஸ் கும்பகர்ணன், ராவணன், கும்பகர்ணன், கைகேசி, இந்த 3 பேர் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, நம்ம வந்து முதல்ல வந்து வித்யுஜீவை வந்து கழுத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனாட்சி வந்து இல்லை, தப்பு அவர் ஒண்டி பண்ணல, நானும் சேர்ந்து தான் பண்ணேன், என்னையும் சாவறீங்க, இது இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்ணி வைங்க, நான் இவரு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மீனாட்சி. கடைசியாக வந்து ராவணனை பார்த்து ஒரு மேட்றாங்க. இப்போ ராவணன், உன்னோட சீக்ரெட்ஸ்லாம் எனக்கு தெரியும், உன்னோட லஸ்ட் ஃபார் விமன்லாம் எல்லாமே தெரியும். ஒருவேளை நீ வந்து இந்த வித்யுஜீவாவை சாவடிச்சுன்னா உன்னோட சீக்ரெட் எல்லாமே மண்டோதரி கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து மிரட்டுறாங்க ராவணன். உடனே ராவணனும் வந்து அடிபடைஞ்சு மீனாட்சிக்கும் வித்யுஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இந்த ஒரு 2-3 சாப்டர், இந்த புக்கில் 2-3 சாப்டர், இந்த வித்யுஜீவா மீட்டிங் பிட்வீன் வித்யுஜீவா அண்ட் மீனாட்சி, ப்ளஸ் இந்த ஆர்குமெண்ட்ஸ் வித் ராவணன் அண்ட் கும்பகர்ணன், இந்த மீனாட்சி பண்ணுற அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப அந்த இன்டென்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த புக்கில். கல்யாணத்துக்கு அப்புறம் மீனாட்சியும் வித்யுஜீவாவும் லங்காவே ஸ்டே பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷமா தே ஆர் வெரி ஹாப்பிலி மேரிட் கப்பிள்ஸ். 12 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேர் வந்து ஷாம்புகுமார். மீனாட்சிக்கு வந்து இப்போ எல்லாமே கிடைச்சிருச்சு. இந்த சென்ஸ் அந்த பேலஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராவணனோட பசங்க, பொண்ணுங்க, கும்பகர்ணனோட பசங்க, விபீஷனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கைகேசியும் இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க இல்லையா, வித் கிராண்ட் சில்ட்ரன். ஷீ லீவ்ட் அ வெரி ஹாப்பி லைஃப். ஓகே, இப்போ மீனாட்சிக்கும் எல்லாமே இருந்துச்சு. ஷீ ஹேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் லவபிள் ஹஸ்பண்ட். அப்புறம் இந்த 12 வருஷ காலத்தில் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாத காலத்தில் இந்திரஜித், அதாவது ராவனோட ஃபர்ஸ்ட் பையன், அவர் ரொம்ப பாசமாக அவங்க அத்தை மேலே வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் மீனாட்சி வந்து அவர் தான், அந்த இந்திரஜித் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாசமாக வந்து இந்திரஜித் இருக்காரு. அப்புறம் மீனாட்சி ஹேட் அ வெரி லவ்விங் பிரதர் ஆல்சோ, கும்பகர்ணன். எல்லாமே மீனாட்சிக்கு இப்போ கிடைச்சிருச்சு.
அந்த டைம்ல பார்த்தா அவங்க பாட்டியை ஒன்லி காணும். ஓகே, ஏன்னா அவங்க பாட்டி தான் மீனாட்சிக்கு எவர் லிவிங் கிராண்ட் மதர் இல்லையா. எங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. உடனே கைகேசி சொல்றாங்க, பாட்டி வந்து விஸ்வாமித்திரோட யாகத்தை வந்து நிறுத்தத்துக்காக போனாங்க. அந்த டைம்ல ஒரு 2 சின்ன பசங்க வந்து அந்த தாரகையை வந்து பாட்டியை வந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு கைகேசி வந்து மீனாட்சி கிட்ட சொல்றாங்க. உடனே மீனாட்சிக்கு ரொம்ப ஷாக். என்னது 2 சின்ன பசங்களா, யாரு அப்படின்னு கேட்கும்போது தாரகை இவங்க கைகேசி சொல்றாங்க, ராம் அண்ட் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து மீனாட்சி வந்து ரொம்ப பெரிய ஷாக்கோட அவங்களுக்கு பெரிய சோகம். ஏன்னா சைல்ட்ஹுட் டேஸ்ல மீனாட்சி சொல்றத கேட்குற ஒரே ஆள் அவங்க பாட்டி தாரகை தான். அவங்க இப்ப இல்லை. அவங்க ஏன் இல்லைன்னா அவங்க வந்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. கொன்னது யாருன்னா 2 young lads from அயோத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனாட்சி வந்து மனசுக்குள்ள அந்த 2 சின்ன பசங்களோட பேரை வந்து திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறார், ராம் அண்ட் லக்ஷ்மண். கொஞ்ச நாள் கழிச்சு ராவணன், வித்யுஜீவா, இந்திரஜித், கும்பகர்ணன் எல்லாமே வந்து ஒரு போருக்கு போறாங்க. ஆனா அதுதான் வந்து வித்யுஜீவாவோட கடைசி போராயிடுது. அவர் இறந்து போயிடுறாரு. அந்த நியூஸ் வந்து கும்பகர்ணன் வந்து மீனாட்சிக்கு வந்து சொல்றாரு. உடனே மீனாட்சி அப்படியே வெல்கணும் மாதிரி பர்ஸ்ட் ஆகுறாங்க. அது எப்படி வித்யுஜீவா வந்து நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க, கும்பகர்ணன் அண்ணா நீ இருக்கும்போது எப்படி விட்ட, இந்திரஜித் என் பையன் நீ இருக்கும்போது எப்படி வந்து வித்யுஜீவா வந்து சாப்பிட்டீங்க, சான்ஸே இல்லை இதுக்கு, எப்படி உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறான். அந்த டைம்ல தான் மீனாட்சிக்கு தெரிய வருது, ராவணன் தான் மீனாட்சியோட ஹஸ்பண்ட் வித்யுஜீவா வந்து சாவடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு தெரிய வருது. உடனே அதுக்கு ராவணன் ரீசன் சொல்றாரு, இங்கே பாரு மீனாட்சி, வித்யுஜீவா வந்து உனக்கு உண்மையா இல்லை, ஹி ஹேட் லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் அதர் விமன், ப்ளஸ் என்னையும் சாவடிக்குது, அதாவது என்ன ராவணனையும் சாவடிக்கிறதுக்கு வந்து வித்யுஜீவா வந்து பிளாட் போட்டுருக்காரு. அதால தான் வந்து வித்யுஜீவா வந்து சாவடிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ராவணன் சொல்றாரு. ராவணன் கூட தான் என்டையர் ஃபேமிலியும் இருக்காங்க. அதாவது வித்யுஜீவா சாவ போறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எக்ஸப்ட் மீனாட்சி. இது வந்து மீனாட்சிக்கு ஒரு பெரிய அடியா விழுது. ஓகேங்களா, அந்த நகத்தால வந்து ராவணன் அப்படியே கீறி சாவடிக்கணும்னு சொல்லிட்டு மீனாட்சி ஆசைப்படுறா. ஆனா அது நடக்காது, முடியாது இல்லையா, பிகாஸ் ராவணன் இஸ் ஃபார்மிடபிள். உடனே மீனாட்சி அதை எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணிட்டு அந்த கோபத்தெல்லாம் வந்து அடக்கிட்டு ஒரு பிளான் பண்றான். என்ன பிளான்னா, ராவணன் கிட்ட போய் மீனாட்சி கேட்குறாங்க, ராவணன் எனக்கு இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல, இலங்கையில இருக்க பிடிக்கல, பிகாஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் நோ மோர், எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு வந்து பஞ்சவடி காடை வந்து எனக்கு கிட்ட கொடு, நான் வந்து என் பையனோட அங்கே போய் நான் வந்து என்னோட ரிமைனிங் லைஃப் வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கிட்ட வந்து மீனாட்சி கேட்குறாங்க. ராவணனும் வந்து அதை ஒத்துக்கிறார். சரி ஓகே, நீ வந்து நீயும் பையனை வந்து பஞ்சவடி காட்டில் போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போறதுக்கு முன்னாடி மீனாட்சி இலங்கையோட பேலஸ்ல நின்று அந்த அசோகவனத்தை பார்க்குறாங்க. அப்போ நினைக்கிறாங்க, அடுத்த வாட்டி நான் வந்து இலங்கையில கால் வைக்கும் போது இந்த அசோகவனம் வந்து சாம்பலாக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துடுறாங்க. எப்படின்னா, அந்த மீனாட்சின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து அவங்க விட்டு போயிடுது. இந்த ஒரு நொடி தான் போயிட்டு சுர்பநகை அந்த ஈவில் கேரக்டர் வந்து அவங்களுக்குள்ள வருது. எப்படின்னா, சந்திரமுகியா மாறின மனைவி கங்காவை பார் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி தான் மீனாட்சி கேரக்டர் போயிட்டு அவங்களுக்குள்ள இந்த சுர்பநகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டாமினண்டா வர ஒரு இடம் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ். இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு 18 வருஷம் ஆயிடுது. சுர்பநகையும் சுப்ரநகையோட பையன் குமாரும் பஞ்சவடி காட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சுப்ரநகையோட பிளான் என்னன்னா, குமாருக்கு நல்ல ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்து ராவணனை ஜெயிக்கிறது தான் அவளோட ஹிடன் பிளான். அதுக்காக தான் இந்த பஞ்சவடி காட்டுக்கு சுப்ரநகை வந்திருக்காங்க. இந்த டைம்ல வந்து ஆனால் ராவணன் வந்து வெறும் மிலிட்ரியால அந்த ஃபோர்ஸால வந்து சாவடிக்க முடியாது, ஒரு தெய்வ சக்தியும் தேவை. அதால குமார் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு வரம் வாங்கிறதுக்காக குமார் வந்து காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேற ஒரு இடத்துல போய் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு சுப்ரநகைக்கு ஒரு நியூஸ் வருது, இது மாதிரி குமாரை யாரோ வந்து தலையை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ரநகைக்கு எல்லாமே போன மாதிரி இருக்கு. ஹஸ்பண்ட் போயாச்சு, பாட்டி போயாச்சு, பையனும் போயாச்சு. உடனே சுப்ரநகை போய் அந்த குமாரை பார்க்கும்போது மெடிடேஷன் பண்ற பொசிஷன்லயே யாரோ வந்து அவரோட கழுத்தை வந்து அறுத்துருக்காங்க, ஐ மீன் தலையை வெட்டியிருக்காங்க. யார் இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரநகை வந்து தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு காட்டுல இருக்கிற எல்லா அரக்கர்கிட்டையும் சொல்றா, யார் இது பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அரக்கன் வந்து என்ன சொல்றாரு சுப்ரநகை கிட்ட, 3 பேர் வந்திருக்காங்க காட்டுக்குள்ள புதுசா, ஒன்னு ராம், லக்ஷ்மணன் அண்ட் சீதா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த ராம் லக்ஷ்மணன் பேர் சொன்ன உடனே மீனாட்சிக்கு வந்து அந்த சுப்ரநகை தான் சொல்றாங்க, ரைட்டுங்களா. சுப்ரநகைக்கு வந்து அந்த அவங்க பாட்டி கதை வந்து உடனே ஞாபகம் வருது. சரி, இந்த ராம் லக்ஷ்மணனை வந்து நம்ம போய் பார்க்கணும். இருந்தாலும் வந்து சுப்ரநகைக்கு தெரியும் ராம் லக்ஷ்மணன் வந்து ஒரு சத்திரியர்கள், பிளஸ் வந்து அவங்க ஒரு
ரொம்ப ரெனவுண்டு பர்சன்ஸ் 2 பேருமே. இதுமாரி ஒரு மெடிடேஷன் பண்ணுற ஒரு ஆளை வந்து சாவடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகைக்கு புரியுது. இருந்தாலும் போய் ராமையும் லக்ஷ்மணனையும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சூர்பனகை போகிறாங்க. எங்கே அவங்க ராம் சீதா அண்ட் லக்ஷ்மணன் இருக்கிற அந்த ஆசிரமுக்கு. அங்கே போய் கிட்ட போகும்போது ராமையும் லக்ஷ்மணனும் பார்த்து சூர்பனகை வந்து மயங்கி போயிடுறாங்க. ஓகே, பிகாஸ் ராம் அண்ட் லக்ஷ்மண் வேர் வெரி வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் அவங்க 2 பேரும் பயங்கரமாக இருக்கிறாங்க. அதை பார்த்து வந்து சூர்பனகைக்கு வந்து she wants to make love with both the brothers for days together. ஓகேங்களா, அப்படின்னு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த அந்த அதை வந்து he wants to turn against ராவன். ஓகேங்களா, ராவனுக்கு வந்து she wants to turn them against ராவன் so that ராவனுக்கும் ராமுக்கும் சண்டை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சூர்பனகை. இந்த ஒரு மைண்ட் செட்டோட சூர்பனகை வந்து ஒரு சின்ன பொண்ணு மாரி அவங்கள மாற்றிக்கிட்டு ராம்கிட்ட போகிறாங்க. ராம்கிட்ட போனோடனே ராமர் கண்டுபிடிச்சிடுறாரு சூர்பனகை எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ராமருக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, உடனே ராம்கிட்ட போய் சூர்பனகை சொல்கிறாங்க, இந்த காட்டுக்கே நான் தான் ராணி. ஓகே, ராவனோட தங்கச்சி நான், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பார்த்து கேட்குறாங்க. உடனே ராமர் வந்து சீதாவை கூப்பிடுறாரு. சீதா வராங்க. இதுதாங்க என் மனைவி, நான் என் மனைவி தவிர யாரையுமே பார்க்க மாட்டேன், அதான் இந்த வெர்ச்சு ஆஃப் ராம். ஓகேங்களா அப்படின்னு சூர்பனகை வந்து ராம் சொல்கிறாரு. உடனே சூர்பனகை வந்து லக்ஷ்மண் பக்கம் திரும்புகிறாங்க. லக்ஷ்மண் கிட்ட போகும்போது சூர்பனகைக்கு வந்து ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வருது. என்னன்னா அவரோட புருஷன் அது வித்யுஜீவா கிட்ட போகும்போது என்ன உணர்வு வந்துச்சோ அது மாதிரி ஒரு உணர்வு வந்து லக்ஷ்மண் கிட்ட போகும்போது சூர்பனகை கிட்ட வருது. உடனே சூர்பனகை வந்து லக்ஷ்மண் கிட்ட பார்த்து கேட்குறாங்க, நீ அட்லீஸ்ட் நீ வா, உன்னை எனக்கு உன்கிட்ட ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகை சொல்கிறாங்க. அப்போ வந்து லக்ஷ்மண் சொல்கிறாரு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட மனைவி பேர் வந்து ஊர்மிளா, அவங்க வந்து அயோத்தியில் இருக்காங்க, சீதையோட தங்கச்சி தான் என்னோட மனைவி, நானும் வந்து ஒரு மேரிட் பர்சன், நானும் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகிட்ட லக்ஷ்மண் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இது வந்து சூர்பனகைக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக போயிடுது. உடனே என்ன எல்லாமே சீதாவை வந்து அவங்கள வச்சே பேசுறீங்க, ப்ளஸ் சீதாவை ரொம்ப அழகாக இருக்கிறதுனால சூர்பனகைக்கு ஒரு விதமான ஒரு பொறாமை வருது. உடனே சீதாவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக சூர்பனகை போகும்போது ராம் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து ஆர்டர் பண்ணுறாரு. யாருக்கு? லக்ஷ்மணனுக்கு. லக்ஷ்மணன் அவங்களோட மூக்கையும் காதையும் வந்து வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. அதே மாதிரி லக்ஷ்மணனும் சூர்பனகையோட தலைமுடியை பிடிச்சி அவங்களோட காதையும் மூக்கையும் வந்து அறுத்துடுறாரு. ஆனால் சூர்பனகையுடைய இந்த மூக்கும் காதும் அறுத்த வலியோட இவங்க 2 பேரும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வலி தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அடுத்த நிமிஷமே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இதுதான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு, சீதை தான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. ஏன்னா ராமோட வீக்னஸும் சீதா தான், த லாயல்ட்டி ஆஃப் ராம், அதுதான் அவரோட வீக்னஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ராமனோட வீக்னஸும் இந்த இடத்துல சீதா, பிகாஸ் ராமன் இஸ் உமனைசர். இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணி நம்ம வந்து உங்கள் 2 பேரையும் வி ஹாவ் டு டேர்ன் அகெயின்ஸ்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சூர்பனகை வந்து இலங்கைக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் ராமாயணம் என்னாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக சூர்பனகையோட ஒரிஜினல் பிளான் என்னன்னா ராவனை மட்டும்தான் சாவடிக்கிறது. பட் ராவன் வாஸ் த லாஸ்ட் பர்சன் டு டை இன் தேர் என்டையர் அசுரா கிளான். ஓகேங்களா, சூர்பனகையோட என்டையர் அசுரா கிளானே வந்து இறந்துடுறாங்க. அவங்க சூர்பனகைக்கு ரொம்ப பிடிச்ச கும்பகர்ணன், இந்திரஜித், அவங்க இறக்குற சீன்லாம் வந்து இந்த சாப்டரில் வந்து ஆத்தர் இந்த எமோஷனை பயங்கரமாக வெளிப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப டச்சிங்காகவும் இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது. இந்த கதையை நான் இதோட முடிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த புக்கோட சம்மை நான் இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து யாரு சூர்பனகையோட பையனை சாவடிச்சா, ராவனோட டெத்துக்கு அப்புறம் சூர்பனகை என்ன ஆச்சு? ஓகே, கடைசியாக ராமையும் லக்ஷ்மணையும் சூர்பனகை பழி வாங்கினாங்களா இல்லையா? பிகாஸ் அவங்க வந்து ராமும் லக்ஷ்மணையும் பழி வாங்கலாம்னு நினச்சாங்க இல்லைங்களா? பழி வாங்கினாங்க இல்லையா? சூர்பனகை வந்து லக்ஷ்மணனை அடைஞ்சாங்களா இல்லையா? ஓகே, அப்புறம் கிருஷ்ணர் வந்து குப்ஜா கிட்ட ஏன் இந்த கதையை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஓகே, இது ஒரு 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 முக்கியமான புக் தான். ஓகே, இட் இஸ் ரிட்டன் பை கவிதா கேன். ஓகே, இந்த புக் வந்து அமேசானில் கிடைக்குது, கிண்டல் அன்லிமிட்டடில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். I feel that everyone should read this story, okay, because this gives the version of Ramayana from the most infamous villain of this epic, the Surpanaka. அவங்களோட பார்வையில் ராமாயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புக்கோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.